எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட் ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. இப்போ சில டைம் ஃப்ரேம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 ஹவர்ஸில் அப் ட்ரெண்டாக இருக்கும். ஆனால் மேலேருந்து ஸ்விங் கீழே ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்லேயே அது கீழே இறங்கிட்டு இருக்கும். அப்போ அது கீழே எது வரைக்கும் வரும், பாட்டத்தில் எது வரைக்கும் அது வருது, கீழே எதுவும் எஃப்இஜி இருக்கா இல்லை ஆர்டர் பிளாக் இருக்கா, அது வரைக்கும் வருமாங்கிறது நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேமுக்கு இருக்கும். மந்த்லி டைம் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று மார்க் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, இப்படி இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் தான் அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, இப்படி இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் தான் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ இதை இப்போ ஃபஸ்ட்டு புல் பேக்கை தான் நம்ம ஐடிஎம்னு சொல்லுவோம். ரீசெண்ட் ஐடிஎம் ஃபஸ்ட் புல் பேக்கை தான் நம்ம எடுப்போம். இப்போ இந்த ஐடிஎம்மும் மார்க்கெட் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஹை கன்ஃபார்ம் ஆகும். இந்த ஐடிஎம்மும் மார்க்கெட் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு இந்த இதோட ஹை நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். இது நார்மலாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இப்போ இந்த ஐடிஎம் ஃபர்ஸ்ட் எடுத்தாதான் இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் ஒரு ரீகரெக்ஷன் கொடுக்கும். இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட இம்பல்ஸுக்கு ஒரு ரீகரெக்ஷன் நம்ம ஃபிபனாச்சி டூலில் நம்ம யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ரீகரெக்ஷன் கொடுக்கும். இப்போ இந்த ஐடிஎம் ஃபர்ஸ்ட் எடுக்க வர முன்னகுட்டி இந்த ஐடிஎம் டு இந்த ஹை, இப்போ லோ டைம் ஃப்ரேமில் இதோட இது சேஞ்ச் ஆகிடும். லோ டைம் ஃப்ரேம் ஐடிஎம் எடுத்திருக்கும். அப்போ ஐடிஎம் எடுத்த உடனே இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் ஐடிஎம்லேருந்து இந்த லோ டைம் ஹைலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபிப்னாச்சி ஃபர்ஸ்ட் அது பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணி ரிட்டன் இன்னொரு ரீடெஸ்ட்டுக்கு அது போகும். இன்னொரு ரீடெஸ்ட்டுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு தான் இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட ஐடிஎம் எடுக்கும். இது யூரோஎஸ்டியோட காமன். இது அந்த மார்க்கெட் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். மற்ற சார்ட்டை பற்றி நான் அனலைஸ் எடுக்கலாம், ஆனால் யூரோஎஸ்டி நான் அனலைஸ் எடுத்ததில் அது இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். சரி, இப்போ உங்களுக்கு டேரெக்டாக சார்ட்டுக்குள்ள உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நம்ம அந்த ட்ரேடை எப்படி எடுக்கலாம், அடுத்த ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து அது எப்படி நம்மளுக்கு அது இதாகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை மந்த்லியில் இருக்கேன். இப்போ மந்த்லியில் நம்ம சார்ட் இதை மார்க் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இது மந்த்லியோட ஐடிஎம், மந்த்லியோட ஐடிஎம்மும் அது மாதிரி வீக்லியோட ஹையாகவும் இது இருக்கும். அதே மாதிரி இது மந்த்லியோட பிளிஃபு, வீக்லியோட பிஓஎஸ்ஸாக இருக்கும். நம்ம இது வீக்லி பிஓஎஸ்னே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வீக்லி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு காமிக்கணும், உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். நம்ம வீக்லி போயிடலாம். இப்போ வீக்லி போனீங்கன்னா, இப்போ வீக்லியோட ரீசெண்ட் ஐடிஎம் இது எடுத்திருக்கும். இது மார்க்கெட் ஏற்கனவே நடந்தது தான். நான் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி இதை நான் காமிக்கிறேன். வீக்லியோட ஐடிஎம் இது எடுத்திருக்கும். இது எந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்குன்னு பாருங்க. இந்த கேண்டில் கரெக்டாக இங்கே கொண்டு அது க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ இது வீக்லி ஐடிஎம் இது எடுத்திருக்கு. வீக்லி ஐடிஎம் எடுத்தோம்னா நமக்கு இந்த லோ நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். வீக்லி லோவா இது எல்லாமே மேஜர் டைப் ஃப்ரேம், மைனர் கிடையாது. இப்போ மார்க்கெட் இந்த வீக்லியோட ஹையும் வீக்லியோட லோவுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் மார்க்கெட் மூவ் ஆன் ஆகும். இந்த இம்பல்ஸுக்கு தான் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆக போகுது. இப்போ இதுக்குள்ள இருக்க லோவர் டைம் டே டைம் ஃப்ரேம் இருந்தாலும் 4 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் டே டைம், இந்த ரெண்டு நம்ம வாட்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். மார்க்கெட்டு ஓவராலாக எங்கே வருது, மேலே அப் ட்ரெண்டாக இருக்கா டவுன் ட்ரெண்டாக இருக்கா, நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப லோ டைம் போனீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். அதனால கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் நீங்கள் சார்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டோட டைரக்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்கிறது. இப்போ மார்க்கெட் நீங்கள் நல்லா இந்த இம்பல்ஸுக்கு நீங்கள் ரீகரெக்ஷன் எடுத்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஃபிப்னாச்சி ஆல்ரெடி இது பிரேக் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 60% அது மார்க்கெட் மேலே போயிடுச்சு. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் க்ளோஸர் வச்சுருப்பாங்க. இதுதான் அந்த க்ளோஸ். அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக எங்கே போகும், இந்த எக்ஸ்ட்ரீம் போக போகுது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் மார்க்கெட் டைரக்டாகவே போயிருமா இல்லை ஒரு டைரக்டாகவே போயிருமா, இந்த மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம்ஸ் டைரக்டாகவே போகுமா இல்லை ஒரு சின்ன கரெக்ஷன் ப்ரைஸ் வச்சு போகுமா, அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரீம் போகுது.
இப்போ இந்த செகண்ட் இது ட்ரா பண்ணலாம், அது வந்து ஹை ப்ராபிலிட்டி. மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு சின்ன கரெக்ஷன் பேஸ் வந்து ரிட்டர்ன் மேலே போகும். ஏன்னா யாருனே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மார்க்கெட் இந்த யூரோ ஸ்ட்ரக்சர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு. இப்போ ஆல்ரெடி ஃபிப்னாச்சி மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ ஃபிப்னாச்சி பிரேக் பண்ணதால மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இம்பல்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் அது கொடுக்கும். இந்த இம்பல்ஸ், இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். இப்போ இந்த இம்பல்ஸுக்கு நீங்கள் ஃபிப்னாச்சி டூல் ட்ரா பண்ணி பாருங்க, உங்களுக்கு அடுத்த மார்க்கெட் எங்கே போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு. அப்போ வீக்லி டைமை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த ஃபிப்னாச்சி மேலே பிரேக் பண்ணதால இந்த இம்பல்ஸுக்கு கண்டிப்பாக அது ரீகரெக்ஷன் கண்டிப்பாக அது கொடுக்கும். இன்னும் மார்க்கெட்டோட இதுதான். இப்போ இந்த இது வந்து வீக்லியோட ஃபிப்னாச்சி. இப்போ இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் போதுமா, மார்க்கெட் இங்கே வருமா அப்படின்னு கேட்டால் இன்னொரு கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். மந்த்லி டைம் ஃப்ரேம் போகும். இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேம் நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இதில் வந்து டபுள் பாட்டம் இருக்குது. டபுள் பாட்டம் 2 கேண்டில் இருக்குது. அதேமாரி இங்கே உள்ள கேண்டில் எல்லாமே அது ஸ்வீப்பிங் வந்து மேலே பண்ணி க்ளோசர் இன்சைட் வச்சுருங்க. எல்லா கேண்டிலுமே மேலே இருக்க ஹையரை ஸ்வைப் பண்ணி கேண்டில் க்ளோசிங் உள்ளே வச்சிருக்கு. அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக இதை விட எஃபிஜியாக மார்க்கெட் கண்டிப்பாக இப்போ ரீசெண்ட் எஃபிஜி எடுத்துக்கினா இந்த இடமா நம்ம சூஸ் பண்ணுங்க. இது வந்து மந்த்லியோட எஃபிஜி. அதான் உங்களுக்கு வேறு கலரில் ஷோ பண்ணுறேன். இது மந்த்லியோட எஃபிஜி. அப்போ உங்களுக்கு அடிஷனல் கன்ஃபர்மேஷன்னா மந்த்லியோட எஃபிஜியும் அது டேப் பண்ணி ஆகணும். இந்த இம்பல்ஸுக்கு வீக்லி ஃபிப்னாச்சிக்கும் அது கரெக்ஷன் கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ ரெண்டு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்குது, மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது அப்படின்னு. இப்போ இதுலேயே நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபிப்னாச்சி கிட்டே வீக்லியோட பிஓஇ இருக்கும், பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த இதுவும் நம்மளுக்கு இதில் இருக்கு. இது வீக்லியோட பிஓஇ. இன்னொரு கலரில் இது வந்து வீக்லியோட பிஓஐ நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். பிஓஐ பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு இது ஆக்ட் ஆகும். அப்போ நமக்கு அடிஷனல் கன்ஃபர்மேஷன்னா 3 கன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கும். மந்த்லியோட எஃபிஜியும் இருக்குது, வீக்லியோட ஃபிப்பும் இருக்குது, வீக்லியோட பிஓஐ இருக்குது. அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக இதை டேப் பண்ணி இங்கே டேப் பண்ணி அடுத்தது தான் மார்க்கெட் ஓவராலாக ஹைக்கு நம்ம போவோம். இந்த ஹைக்கு அது இதை டேப் பண்ணி இதில் ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் புல் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக அது மேலே போய் இந்த ஹையை தொடும். இதுதான் மார்க்கெட்டோட டைரக்ஷன். இப்போதைக்கு கரெக்டாக மார்க்கெட் கீழே ஃபிப்னாச்சி வரைக்கும் வந்து அதுலேருந்து ஸ்ட்ரக்சர் வீக்லியோட ஐடிஎம் அதை எடுத்த பிறகு நம்ம அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம பை எடுக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு சில டைமில் இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்திருக்கும். இதில் வந்து வீக்லியோட ஐடிஎம்ஐ இது ஏற்கனவே எடுத்துருச்சு. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஐடிஎம் எடுத்தோன்னா கண்டிப்பாக அது ஒரு சின்ன கரெக்ஷன் பேஸ் அது வரும் அப்படின்ட்டு ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ இந்த வீக்லியோட லோவில் இருந்து இந்த இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபிப்னாச்சில் தான் அது கரெக்ஷன் பேஸ் எடுத்துருக்கும். என்ன பாருங்க, கரெக்டாக அது ஃபிப்னாச்சி வரதான் அது வந்து ஒரு கரெக்ஷன் பேஸ் அது எடுத்திருக்கும். இது மெயினாக யூரோ யூஎஸ்டியில் இந்த கரெக்ஷன் பேஸ் நடக்கும். இது நான் மற்ற பிட்காயினும் சரி இல்லை மற்ற இதில் இருந்தாலும் சரி அதில் வந்து நான் ரொம்ப அனலைஸ் நான் பண்ணலை. இந்த மெயினாக யூரோ யூஎஸ்டி பண்ணதால நான் இவ்வளோ அனலைஸ் நான் எடுத்துருக்கேன். மீது இதுக்குள்ளே இருக்க மைனஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் நிறைய மைனஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து இப்போ நம்ம டேக்கு 4 ஹவர்ஸ்க்குள்ள மைனஸ் ஸ்ட்ரக்சராக உள்ள ஃபார்ம் பண்ணலாம். நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் இப்படி அது தெரியும். உங்களுக்கு ரொம்ப லோ டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு, எனக்கு இந்த சார்ட் இது மேலே அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா இல்லை கன்சால்டேஷன் இருக்கா சைட்வேஸில் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு பார்க்க முடியல அப்படின்னா கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போயிருங்க. சொன்னீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் கிளியராக உங்களுக்கு தெரியும். இப்போ மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூவ் உங்களுக்கு இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூவ் கண்டிப்பாக எங்கே இருக்கும், இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான். ஆனால் இப்போ இதேல உங்களுக்கு நான் இதில் இன்னொரு இது காமிக்கிறேன். இப்போ டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிடுங்க. டே டைம் ஃப்ரேமில் இதில் வந்து பிஓஎஸ் ஆச்சு, இது டேயோட லோ. இப்போ டேயோட ஐடியாமல் இது எடுத்துருந்துச்சு.
என்ன இருக்குது இந்த இது டேயோட ஐடியம். இது ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து டேயோட ஐடியம். இது எடுத்தனால நமக்கு டேயோட ஹை வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. டேயோட ஐடியம் இது எடுத்தனால நமக்கு இது டேயோட ஹையும் நம்மளுக்கு இது கன்ஃபார்ம் ஆச்சு. இது டேயோட ஹை. இப்போ இந்த டேயோட ஹையா அவங்க எடுத்தனால நமக்கு டேயோட லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ டேயோட டைம் ஃப்ரேமும் 4 hours டைம் ஃப்ரேம் இந்த 2 ரேஞ்சுக்குள்ள தான் அது ரன் ஆகும். இந்த இம்பல்ஸுக்குள்ள தான் அது ரன் ஆகும். இப்போ இந்த இம்பல்ஸை நிறைய பேர், இப்போ நானுமே நிறைய யூடியூப் வீடியோலாம் பார்த்தேன். இப்போ அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, இது ஃபுல்லாக கரெக்ஷன் ஃபேஸு, மார்க்கெட் கண்டிப்பாக இந்த பிஓஐலேருந்து மேலே ஏறிடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. எனக்கு வந்து அதில் வந்து கொஞ்சம் இது இருந்துச்சாலும் மற்ற உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் கண்டிப்பாக இந்த பிஓஐ ஒன்று போன வீக் நான் பிரேக் ஆகும்னு நினச்சேன், ஆனால் பிரேக் ஆகலை. இந்த வீக் கண்டிப்பாக அது பிரேக் ஆகலாம், ஹை பாசிபிள் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து மார்க்கெட் கண்டிப்பாக எங்கே எடுத்துடும், இப்போ இந்த பிஓஐ அவங்க எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா டேரெக்டாகவே இதில் வந்து கரெக்ஷன் பேஸை கொடுத்துட்டு அவங்க டாப் உடனே எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இந்த ஃபிப்புக்கு இப்போ பிஓஐக்கு மார்க்கெட் வருது வரல, இப்போ மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படின்னா, அப் ட்ரெண்டாக தான் இருக்குது, மார்க்கெட் மேலே எக்ஸ்ட்ரீம் போகுது அப்படின்னா இந்த கரெக்ஷன் பேஸ் இந்த ஃபிப்பை அவங்க பிரேக் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இதுலேருந்தே டேரெக்டாகவே மார்க்கெட்டை அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கலாம். எதுக்கு அவங்க அந்த ஃபிப்பை பிரேக் பண்ணுறாங்க, மார்க்கெட் அவங்க இதுலேருந்தே எடுத்துகிட்டு போயிருக்கலாம் மேலே. அவங்க ஏன் இந்த ஃபிப்பை பிரேக் பண்ணணும்? காரணம் அதுதான். கீழே வந்து அவங்க மேஜராக இருக்க ஹையர் டைம் ஃப்ரேமோட வீக்லியோட ஃபிப்போ, மந்த்லியோட எஃப்விஜி, வீக்லியோட பிஓஐ, இந்த 3 இருக்கிறதுனால தான் அவங்க ஃபஸ்ட் டே டைம் ஃப்ரேம், ஃபஸ்ட் டேயோட இதை அவங்க பிரேக் பண்ணணும். டேயோட லோவை அவங்க பிரேக் பண்ணால் தான் அப்போ ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டாக மாறும். வீக்லிக்கு வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் தான், ஆனால் டேக்கும் 4 hours நம்ம டவுன் ட்ரெண்டாக மாறினா தான் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு மார்க்கெட் அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் வீக்லேயுமே பெரும்பாலும் இந்த வீக்லியோட இதை பெரும்பாலும் பிரேக் பண்ணிடுவாங்க. இது பண்ண இது மீதி உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்த பிறகு மெயினாக இப்போ இதை பிரேக் பண்ணுவாங்க. என்னோட கான்செப்ட் கண்டிப்பாக பிரேக் பண்ணி தான் ரிட்டர்ன் மேலே எடுக்கணும். உங்களுக்கு யார்ட்ட இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் இடத்துக்கு மார்க்கெட் வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த ட்ரேட் நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, இப்போ இதில் வந்து மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது. அப்போ மேலேருந்து கீழே வரும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் தான் அது வரும். சும்மா உடனேலாம் அப்படி இதாக வராது, ஸ்ட்ரெயிட்டாவோ அப்படி வராது, ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் தான் வச்சு வரும். இந்த பிஓஐக்கே வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது வந்து நமக்கு வீக்கோட டைரக்ட் ஐடியமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்மேஷன் ஆகலாம். இது மைனர் ஐடியம் தான், மேஜர் இல்லை டேயோட ஐடியம், வீக்லி எதுனாலும் ஓகே தான். இது வந்து மைனர் தான், ஏன்னா மேஜர் அங்கே இருக்குது, இது மைனர். இப்போ மார்க்கெட் கண்டிப்பாக என்ன பண்ணும், அடுத்த ரியாக்ஷன். இப்போ நீங்கள் மார்க்கெட் பை பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடியமும் ஃபஸ்ட்டு மார்க்கெட் எடுக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஐடியாவும் மார்க்கெட் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு இந்த ஃபேஸுக்கு ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் அது வரும். அப்போ நீங்கள் அந்த கரெக்ஷன் ஃபேஸ் பார்த்து ஒன்று கீழே எக்ஸ்ட்ரீமில் பிஓஇ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் பை பண்ணுங்க. அப்படி இல்லை இப்போ ஃபிப்னாச்சிலேருந்தே அது ரீட்ரேஸ்லேருந்தே அது மேலே ஏறுது அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் எடுத்துனா அடுத்த டார்கெட் நீங்கள் எங்கே வைக்கலாம், மேலே எக்ஸ்ட்ரீமில் கொண்டு வைக்கலாம். எந்த இதுவுமே இல்லை. மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் டைரக்ஷன் கண்டிப்பாக எங்கே இருக்கும், வீக்லியோட ஹைக்கு தான் இருக்கும். இது நார்மலாக இது பண்ணுறது. இது வந்து நெக்ஸ்ட் டைரக்ஷன். உங்களுக்கு மார்க்கெட் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ ஃபியூச்சர்லையுமே இப்போ நெக்ஸ்ட் மந்த் 2-3 மந்த்ஸில் மார்க்கெட் கண்டிப்பாக இந்த பாட்டத்துக்கு வந்துட்டு தான் அது அடுத்த ஹைக்கு அது போகும். அதுக்கு முன்னாடி இங்கேயே ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி மேலே போகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது வந்து யூரோஎஸ்டியை நான் அனலைஸ் பண்ண வரைக்கும். இப்போ நீங்களும் உங்களோட ஓன் அனாலிசிஸ் நீங்கள் எடுத்துக்கிடுங்க, வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் கமெண்ட் இருந்துச்சு, இன்னும் இதோட இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கணும், இல்லை ரீசெண்ட் ஐடியம் எப்படி பார்க்கணும், புல் பேக் எப்படி பார்க்கணும், பிஓஎஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை பற்றி செப்பரேட் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இதுதான் மார்க்கெட் ஓவரால் ஸ்ட்ரக்சர். ஃபியூச்சரில் மார்க்கெட் எங்கே போகுது அப்படிங்கிறத நான் என்னோட அனலைஸை நான் உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.